சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நர்சஸ் சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ நர்சஸ் காலேஜ், வெல்டெக் இன்ஜினியர் காலேஜ் இருக்குது 2.5 கிலோமீட்டர்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பிரிட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு இருக்குது இந்த ஏரியா சுற்றி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைட்டில் பார்த்து நியூ டைட்டில் பார்த்து நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் சார் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது இதுக்குள்ள ஆல்ரெடி பட்டாபுரம் வரைக்கும். இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு திங் இருக்கும் இல்லையா? பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கு, பிளஸ் சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸோ சேஃபர் சைட் அதெல்லாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி தண்ணி போர் போட்டாலே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஒரு இறலி மாதிரி தான் இருக்கும், தண்ணி இப்படி ரொம்ப ஸ்பீட்டாக தான் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் ப்ரைஸ் 4200 அண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3999 நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி ஆலோபிக்கில் கட்டுறாங்க, நம்ம எல்லாமே ரெட் பீஸ் தான். ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரைஸ் நல்லாவே கன்வீனியன்ட்டா குறைச்சு தராங்க, நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணி தராங்க. This is PJ Rakshaya Bharati. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்று சாப்பிட நல்ல சாப்பாடு, போட்டுக்க ஒரு நல்ல ட்ரெஸ், அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம நிம்மதியாக இருக்க நமக்கு ஒரு சொந்த வீடு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய பூஜா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இங்கே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் ஹாய் மேம். சார், இப்போ பொதுவாகவே சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு அருகாமையில் சென்னைக்குள்ளாரியே வந்து நிறைய லேண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பூஜா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வாங்குறதுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன? ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் கோவில் பாதைக்கு என்ற லொக்கேஷனில் நம்மளோட ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஜஸ்ட் பார்த்தோன்னா நியர்பைல எல்லாமே இருக்குது. நம்ம சைட் சுற்றி பார்த்தோன்னா ரெசிடென்ஸ் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நர்சஸ் சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ நர்சஸ் காலேஜ், வெல்டெக் இன்ஜினியர் காலேஜ் இருக்குது 2.5 கிலோமீட்டர்ஸில். ஸோ அகைன் அவுட்டர் ரிங் ரோடு 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. ஸோ பஸ் டிப்போ ஆவடி பஸ் டிப்போ பார்த்தோன்னா இப்போ மெட்ரோ வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில், அதுவும் 2.5 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம சைட் சுற்றி பார்த்தோன்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒரு 800 மீட்டர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் பிரிட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வீடு இருக்குது இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அங்கே இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் டிஃபென்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ HF, OCF, ஸோ CRPF அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நேர்பையில் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூலும் இருக்குது நம்மளது, முருகப்பா பாலிடெக்னிக் ஆகட்டும். ஸோ எல்லாமே நேர்பையில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சரௌண்டிங் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அது. ஸோ அகைன் இன்றைக்கி சைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிரம்மாண்டமான புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு, கஸ்டமரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் மேம் டுடே. சென்னையில் நீங்கள் ஒரு கனவு வீடை வாங்கணும், அதாச்சும் அதுக்கான லேண்டை வாங்கணும் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஸ்பெசிலிட்டியோடையும் ஒரு இடம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப டவுட். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்திருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்குமே கவலை கிடையாது, மெட்ரோவும் இருக்குது. அதை தாண்டி எஜுகேஷன், நீங்கள் யாராச்சும் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் இல்லை காலேஜ் போகணும் அப்படின்னாலும் அந்த காலேஜுமே நியர்பையாக இருக்குது. வாட்டர், அதாச்சும் தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணி பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக போய் விவசாயம் பண்ண இடம் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி தண்ணி போர் போட்டாலே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஒரு இளநீ மாதிரி தான் இருக்கும், தண்ணி குடி ரொம்ப ஸ்பீட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அகைன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக ஏரியா உள்ளே போக அகைன் அங்கேயும் தண்ணி குவாலிட்டியாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் தான் சென்னைக்கு அருகாமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை விட ரொம்ப தாண்டி எடுத்துட்டு போய் லேண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. சுத்தி எந்த வீடுமே இருக்காது. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சுத்தி அத்தனை வீடுகள் இருக்கு. எல்லாருமே இவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாவும் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? அதுக்குமே இங்க பஞ்சமே கிடையாது. அதுவுமே இங்க ஃபுல்லாமே கரெக்டா இருக்கு. லேண்ட் எந்த பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அது டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் பிரைஸ் 4200 அண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3999 நம்ம பண்ணியிருக்கோம் மேடம். 3999.
ஓகே ஜஸ்ட் அதுலேருந்து நம்ம ப்ரைஸ் கூட நம்ம முன்ன பின்ன ரேட் நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் மேம். ஓகே இப்போ யாராச்சும் நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களை எந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம், அதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்லிடுங்க. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சைட் விசிட் பிளான் பண்ணுற மாதிரி தான் பிஃபோராக எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி இப்போ கஸ்டமர் உங்களை யாராச்சும் காண்டாக்ட் பண்ணி இங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான கேப் அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்களே பண்ணி நம்ம கொடுத்துருவீங்களா? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மேடம். இல்லை அவங்களே ஓனாக வரதோட பிளான் பண்ணிட்டு வரலாம். லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா. ஓகே ஸோ எல்லாருமே ஓனில் தான் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி டூ பஸ்ஸில் வந்தாலே போதும் உங்களுக்கு 61K வருது ரெடியூஸ் வரைக்கும் ஆவடி டூ பஸ் போகுது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இறங்கணும்னா எக்ஸாக்டாக நடந்து வாக்குள்ளே வந்துடலாம் 18 மினிட்ஸ்லேயே. அந்த அளவுக்கு நம்ம சைட் இருக்குங்க பக்கத்துலேயே. ஸோ கேஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வெல்டெக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கனால அந்த ஏரியாவில் வந்து பிரெத்தாக தான் போயிட்டுருக்கு. ஏரியா ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் தான் இருக்குது. சுத்தி வீடு இருக்கு அப்படிங்கறத தாண்டி இங்க எத்தனை ஃபிளாட்ஸ் இருக்கு? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக ஒரு 16 பிளாட் இது. ஸோ ஒரு 2 ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் இது. அகைன் பார்க் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபீட் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் இபி, ஸோ கேமரா ஃபெசிலிட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் இனிமேல் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ லான்ச்சிங்கெல்லாம் இதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் அகைன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா? எஸ் மேம். இது பார்த்தீங்கன்னா சிஎம்டி ப்ளஸ் ரெரா அப்ரூவ்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 90% நம்ம பேங்க்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அவங்க லேண்டாக வேணால் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேங்க்லும் ஒரு 10 பேங்க் கிட்ட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ லோன்ஸ் எல்லாமே. ஓகே இப்போ அமௌண்ட் வந்து உங்ககிட்ட எப்படி பே பண்ணி அவங்க வாங்கிக்கலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஜஸ்ட் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு ஸோ ஜஸ்ட் புக்கிங் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு 10,000 தான் நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஜிபேல பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் நீங்கள் செக் எடுத்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்ம பில் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதை அதுக்கு தாண்டி வேற எங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்? நம்ம இது தாண்டி பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஓகே ஸோ ரெடில்ஸ் பார்த்தீங்கன்னா பாலவேல் சோத்துப்பாக்கம் மைண்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைட்டில் பார்க், நியூ டைட்டில் பார்க் நெக்ஸ்ட் ஓஎம்ஆர்ஸ்ன்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆவடி டு பட்டாபுரம் வரைக்கும். ஸோ அந்த டைட்டில் பார்க்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சுசிலா அவனி. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் 4,000 rupees நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ சிஎம்டி ப்ளஸ் ரெரா அப்ரூவ் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக தன்றை மார்க்கெட், ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ரெடியூஸ் போயிட்டுருக்கு. அகைன் இப்போ புது சைட் ஆவடி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஏரியா வந்து நெக்ஸ்ட் ஓஎம்ஆர்னு சொல்றீங்களா, அதுக்கான ரீசன் என்ன? ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ பட்டாபுரம் டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபேஸ் 2. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தமல்லி அகைன் பட்டாபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெமிலிச்சேரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஃபுல்லாகவே இன்றைக்கி ஏரியா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் பார்த்தீங்கன்னா ஆவடி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இன்றைக்கி அகைன் ஸோ நிறைய வேலை செய்கிற தொழில் இருக்கிற ஒரு ஏரியாவை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட், சென்னை, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இங்கே தான் இந்த சைடு தான் இருக்குது, திருவள்ளூருக்கு. ஸோ மக்கள் தொகைன்றது இந்த சைடு தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் போகிறாங்க, மெட்ரோவில் போகிறாங்க. கவர்மெண்ட்டில் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனிலையும் பட்டாபுரமில். ஸோ அதுக்கான வேல்யூ வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அது எந்த அமௌண்ட்ல எந்த அளவுக்கு பெஸ்ட்டா, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3,999 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு லேண்ட் 650 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா ஒரு 25 lakhs கிட்ட உங்களுக்கு ஸோ லேண்டோட ப்ரைஸ் வந்துடும். வித் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 2,200 rupees நம்ம சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் ஃபிக்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கம்பிலேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா செங்கல், ஸோ எல்லாமே நம்ம குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ஆலோபிக்கில் கட்டுறாங்க. ஸோ நம்ம எல்லாமே ரெட் ஃபிக்ஸ் தான். ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நம்ம இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள 650 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு டூப்ளஸ் மாதிரி நீங்கள் கீழே ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், மேலே ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம். ஸோ அட்டாச் பாத்ரூமோட ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38 lakhs நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த லேண்ட் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கீழே வருது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாபுரமில் ஆல்ரெடி போயிட்டு இருந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி பருத்துப்பட்டு லொக்கேஷனில் வந்து ஸோ 1 week தான் அவர் அலௌன்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டில். இப்போ அந்த ஏரியாவில் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூவாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆவடி முனிசிபாலிட்டி தான் உங்களுக்கு அகைன் இங்கேருந்து எல்லாமே உங்களுக்கு இதுவாகிட்டு இருக்கு, இப்போ மூவிங் போயிட்டுருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ சிஎம்டி லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ஆவடி கோவில் பத வரைக்கும் இப்போ சிஎம்டி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிக்கு. இந்த லேண்டை பற்றி நானா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் நாங்கள் 2 பேர் சொல்கிறத விட இங்கே வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், உங்கள் நேம்? என் பேர் மதுரம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? அம்பத்தூர்.
ஓகே, எதுக்காக இந்த லேண்ட்? ஆக்சுவலாக பட்ஜெட் ப்ரைஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதாச்சும் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு திங் இருக்கும் இல்லையா? இதுக்காகவே நம்ம இந்த இடத்த வாங்கணும்னு யோசிச்சிருக்கீங்க இல்லையா? அது எதுக்கு? பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்குது. ப்ளஸ் சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ சேஃபர் சைட். அதனால் உங்களை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக நாங்கள் இதை ரெஃபர் பண்ணலான்னு தான் இருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பக்கத்தில் வந்தால் எங்களுக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட்லாம் ஓகேவா உங்களுக்கு இங்க? இல்லை, அவங்க சொன்ன கோட் பண்ண ப்ரைஸ் விட எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் பையிங் இட் ஹாப்பிலி. இங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பிளாட் வாங்குறதோடு இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனு நமக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்ணி கொடுக்கும்போது நம்ம ட்ரீம் ஹவுஸ் ஹாப்பியாக வாழ முடியும். ஹாய், உங்க நேம்? என் பேர் கல்பனா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் இங்கே அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காக இங்க இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி? இங்கே சுற்றி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல நிறைய வீடுங்க இருக்குது. ஸோ இங்கே வீடு கட்டி இருந்தால் நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா. இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் நாங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தோம், கிடச்சிருக்குன்னு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே வந்து நல்ல ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு ப்ரைஸ் நல்லாவே கன்வீனியண்ட்டாக குறைச்சி தராங்க. அதே மாதிரி வந்து நம்ம கேட்குற மாதிரி ஹவுஸும் வந்து இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அது சார்ந்த எல்லா விஷயமும் இங்க இருக்கு. கண்டிப்பா 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 இருக்கு. வணக்கம், உங்க பேரு? என் பேர் உஷா. எங்க இருந்து வரீங்க? நாங்களும் அம்பத்தூர்லேருந்து வரோம். ஓகே, எதுக்காக இந்த லேண்ட்? பிடிச்சிருக்கு. ஏரியாலாம் நிறைய வீடுங்க இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரியே இருக்குது. அதனால சரி பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் ரேட்டில் எல்லாமே. அதனால் நாங்கள் இங்கே லேண்ட் வாங்கி அப்படியே கட்டிக்கலான்னு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிடிச்சிருக்கு. பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுங்களும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே இங்கே வந்தால் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஓகே, முக்கியமா இந்த இடத்துல வந்து இந்த லேண்டை நீங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பீக்கா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் என்ன? ஒரே விஷயம்தான், நாங்கள் வீடுங்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, வீடு சுற்றி இருக்கணும், பசங்க அப்போ தான் சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே நாங்கள் நினச்ச மாதிரி பக்கத்துலலாம் நிறைய வீடுங்க இருக்குது. அதனால பசங்க விளையாட பக்கத்துலேயே பார்க்கும் இருக்குது. அதனால பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம். நான் இந்த லேண்டை பற்றி சொல்கிறத தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமரே இந்த லேண்டை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு லேண்ட் வாங்குற ஐடியா இருந்தாலே போதும், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க.